எக்ஸசைஸ் 2.3டா தம்பி. எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லு. ஏய் கவனி, எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 4. டேய் கவனி, ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரா. சரி டேய் கவனி, இது ஒரு நம்பர் லைனில் இன்டர்வலாக எழுதி காட்டணும், அவ்வளோதான். நம்பர் லைன் வச்சாலும் சரி, சும்மா நீ எழுதினாலும் சரி. டேய் -1க்கு தான் கீழே ஈக்குவல் இருக்கு, சரிதானே? 4க்கு என்ன இல்லை. அப்போ -1 எழுதுகிற இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறணும். -1 எழுதுகிற இடத்துல க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறணும். சரியான்னு பார்த்துக்க. இது சும்மா எழுதலாம், அவ்வளோதான். எக்ஸ் பிலாங்ஸ்னு எழுதினாலும் சரி, இல்லை சும்மா எழுதினாலும் சரி, இவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? சாரி, இங்கிட்டு ஓப்பன்ரா, இங்கிட்டு ஓப்பன். நெக்ஸ்ட் செகண்ட் சம்மு. -3 மா ரெண்டுக்குமே ஈக்குவல் இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே க்ளோஸ் ப்ராக்கெட் தான். சரியா? எது முன்னாடி வரும் பின்னாடி வரும்னு பார்த்து எழுதிக்க. -3 தான் முன்னாடி, அப்புறம் தான் 5. எக்ஸ் பிலாங்ஸ் டு வேற சொல்லு. எக்ஸ் லெஸ் தேன் -1. சரி, ஆர் எக்ஸ் லெஸ் தேன் 3. 3 விட சிறுசுன்னு சொல்லியிருக்கு. எப்படி எழுதுவிய? கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் இதை விட இது சிறுசு அப்படின்னா எங்கிட்டு வரும்? இந்த சைடு போகும், அப்படித்தானே? -1 இருந்து -2 -3 லெஃப்டில் போகும், -∞ வரைக்கும் போகும். இதையும் கவனிச்சு பாருவேன். 3 விட சிறுசுன்னு சொல்லியிருக்கான். 3 விட சிறுசு தானே, அப்போ 3ல இருந்து பின்னாடியே தானே போகும். அப்போ சேர்த்து எழுதலாமான்னு பாரு. ஆன்சரை சேர்த்து எழுதிடலாம்னா ஒரே இதில் எழுதிடலாமான்னு பாரு. -∞, 3 அப்படின்னு சேர்த்து எழுதிடலாமான்னு பாரு. வேற சொல்லு வரி. இந்த வரேன். -2x greater than 0. டேய் தனித்தனியாக கண்டுபிடி. டேய் தம்பி தனித்தனியாக கண்டுபிடுறா. இதை எக்ஸு ஒன்று மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்துக்க வேணாம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் 2xன்னு வந்துடும். இதுதான் மாறிடும், லெஸ் தேன் 0ன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 0. இது ஃபஸ்ட்டு ஆன்சரு. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் சைன் திரும்பிடும்ல, அதனால் திருப்பிட்டேன். அதாவது இன்இக்வாலிட்டி திரும்பிடும். சரி ரைட்டு. இதில் எடு 3x லெஸ் தேன் +11 +4 லெஸ் தேன் 15. இது 3x. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 5 3 சார் என்ன வந்துடும்? 15. எக்ஸ் லெஸ் தேன் 5ன்னு வருது. அப்போ கொஞ்சம் பார்த்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி எழுதிக்கோ. டேய் நம்பர் லைனில் எழுதுகிறோம் 0, அங்கே 5. 0வோட சிறுசு அப்படின்ட்டு இருக்கு. 0வோட சிறுசுனா இந்த சைடு. சரிதான் நான் சொல்கிறது? 0வோட சிறுசுனா இந்த சைடு. சேம் டைம் இங்கேயுமே 5 என்ன சொல்லியிருக்கு? சிறுசு. அப்போ ஹோலா இப்படி எழுதிடலாமா? -∞, 5 எக்ஸ் பிலாங்ஸ் டு எழுதிடலாமான்னு பாரு. தெரியுதான்னு பார்த்துக்க. இதுவும் இங்கிட்டு தான் போகுது, அதுவும் அதோட சேர்ந்து தானே வருது. அப்போ சேர்த்து மொத்தமாக இன்டர்வல் எழுதிடலாம்ல. ஆன்சரை பார்த்துக்க. தேங்க்ஸ் ராகு. ஆன்சரை பார்த்துக்கோ. 2 சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்க. புரியுதான்னு பார்த்துக்க. வேற நெக்ஸ்ட் இருக்கா இல்லையா? சரி, செகண்ட் சம் என்ன? சொல்லு. 23x லெஸ் தேன் 100. சரி கவனி அம்மா. டேய் கவனி, எக்ஸு லெஸ் தேன் 100 டிவைடட் பை என்னடா 23. சரிதானா? இதை அடிப்போம். எக்ஸு லெஸ் தேன் 100 பை என்னது 23. அம்மா பார்த்துக்கடா. இதை அடிக்கிறோம். அடித்தா என்ன வரும்னு பாரு. எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்ட்டு பாரு.
4 2 சார் 8 வரும்ல, 5 2 சார் 10 மேலே போயிடும், 4 பாயிண்ட்னு வரும். அப்படித்தானே? என்னடா புரியலையா? 23 4 டைம்ஸ் என்ன வரும்? நாம 12 கரெக்டாக மிச்சம் 1 8 1 9 92 வருது. சரிதானே? அப்போ 100ல் 92 போச்சு, நம்ம எவ்வளோ இருக்குது பேலன்ஸு? அப்போ 8னா 0 80. அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்கும் இதில்? 3 டைம்ஸ் வருமா? 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ்னால் எவ்வளவு? 3 9 32 69. 3 டைம்ஸ்னா சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1 11 பாயிண்ட் வச்சா 0. சரிதானே? ரைட்டு. 110 எத்தனை டைம்ஸ் வரும்? ஏற்கனவே 4 டைம்ஸுக்கு வந்து 92 வருது. இப்போ 5 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸாக வருமா? இப்போ 4ஓட 23 கூட்டினா என்ன வரும்? இதோட 23 கூட்டினா 5 கூட வருதா? சரி, 4 டைம்ஸாக வருது. சரி, 4.34னே வச்சுக்க. எக்ஸு லெஸ் தேன் 4.34ன்னு ஆன்சர் கிடைக்குதுராமா. இதை 2 விதமாக கேட்டிருக்கான்னு தம்பி சொல்கிறான். ஒன்றா என்னடா சொல்லியிருக்கு? எக்ஸு பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறான். நேச்சுரல் நம்பர்னால் ரவுண்டாக உள்ளது. 0 வராது. அப்போ 1 வரும், 2 வரும், 3 வரும். இதில் ஈக்குவல் இல்லை, ஆனால் 4க்கு மேலே போகுது. அப்போ 4 சேரும். ஆமா, புரியுதான்னு பார்த்துக்குங்க. 4 பாயிண்ட் சம்திங் போகிறனால 4 சேர்த்துக்கலாம்னு அர்த்தம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னா, இன்னொன்று என்ன கேட்டிருக்கு? எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர்னா இசட். இது நம்பர் லைன் ஃபுல்லாக வரும், பார்த்து பொறுமை. நம்பர் லைனில் யோசிச்சு பார்த்துக்க. இன்டிஜர்னா இதோட இது சிறுசு தானே, மைனஸ் நம்பர்லாம் சேர்ந்து வரும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இப்படி போகும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இப்படி வரும். 0 வரும், சரிதானே? 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். இப்படி எழுதலாம் எக்ஸு பிலாங்ஸ் டு அப்படின்னு. இல்லையா, செட்டு போட்டு எழுதுறீங்கன்னா எக்ஸு பிலாங்ஸ் டு சும்மா சாதாரண இன்டர்வல் எழுதுனோம்னா எப்படி எழுதலாம், புரியுதான்னு பார்த்துக்க. இதுக்கு இன்டர்வல் எழுதுறோம்னா இது வந்து 1 சேரும் 4 சேரும். அப்போ க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் போட்டு எழுத முடியும், 1,4ன்னு எழுத முடியும். இதுக்கு செட் எழுதுனோம்னா 4 சேரும். இதில் 4 சேரும்டா. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோ, புரியுதான்னு பாரு. இல்லை ஆன்சர் இப்படி எழுதியிருக்கா, செட்டு மாதிரி எழுதியிருக்கா, இல்லை இந்த மாதிரி இன்டர்வல் எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோ. அதுக்கு சொல்ல வரேன். ஒரு ஆள் ஆன்சர் நான் எடுத்து வச்சுக்கோ, புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட் சம் என்னடா இருக்குடி? தேர்ட் சம்மா. சால்வு. வெயிட் மைனஸ் 2x 9. வெயிட் இதில் எக்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிக்கோ. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் 2x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 9, எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 9/2. 9/2 அடிச்சிட்டோம்னா எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. இதை எடுத்துட்டு அவன் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்கிறான், அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. 1வது கொஸ்டின் எக்ஸ் இஸ் ரியல் நம்பர்னு சொல்கிறான். ரியல் நம்பர்னால் நம்பர் லைன் ஃபுல்லாக 4.5 விட குறைவு, ஆனால் 4ஐயும் சேர்த்துக்கலாம், 4.5 விட சேர்த்துக்கலாம். ரியல் நம்பர்னு சொல்கிறனால செட்டில் எழுதுனோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு லெஃப்டில் இருந்து போகும், மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து அப்படியே போய் 0 1 2 3 4 4.5 சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறேன், புரியுதான்னு பாரு. ரியல் நம்பர் அப்படின்றனால 4.5 சேரத்தான் செய்யும். அடுத்து என்ன? இன்டிஜர்னு சொல்கிறான். எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர்னா இசட். இதே மாதிரி தான் எழுத வேண்டியிருக்கும். இதே மாதிரி தான் எழுத வேண்டியிருக்கும். அதில் 4.5 வராது, அவ்வளோதான். இதே மாதிரி எழுதிக்கோ. எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 0 1 2 3 4 வரைக்கும் வரும். அந்த 0.5 அங்கிட்டு சேராது, சரியான்னு பார்த்துக்க. அடுத்து என்ன? நேச்சுரல் நம்பர்னால இதே ஆன்சர் தான் வரும், ஆனால் சாரி அங்கிட்டு வரும் 1லேருந்து. டேய் அங்கே மேலே தப்பு சொல்கிறான் பாரு, இந்த இடத்துலையா? கரெக்டு. இங்கே மைனஸ் வரும், இப்போ இங்கேயும் மைனஸ் வரும், மைனஸ் 4.5 வரும். அப்படின்னா இங்கே ஆன்சர் தவறாக வரும். ஆன்சர் இங்கே வராது, இதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிரும். டேய் -3
சாரி -5 அதை விட சிறுசு அப்படின்றதுனால -4.5 சிறுசு அப்படின்னா -5 வரைக்கும் வரும். ஈக்குவல் இருக்கனால -4.5 வேணா சேர்த்துக்கலாம். இங்கிட்டு இருக்கனால பின்னாடி உள்ள நம்பர் தான் எல்லாமே கீழே ஈக்குவல் இருக்கனால ரியல் நம்பர்னால சேர்த்துக்கலாம். இப்படி போய் -4.5 முடிஞ்சிடும். இது இன்டிஜர்னு சொன்னோம்னா -5 முடிஞ்சிடும். -5 முடிஞ்சிடும், அங்கிட்டு போகாது. இன்டிஜர்னா முழு நம்பர்னு சொல்றதுனால வேணா ஆன்சர்ல பாரு -6 -5 அப்படின்ற மாதிரி முடியும். அடுத்து என்னடா கேட்டிருக்கு? நேச்சுரல் நம்பர்னா மைனஸ் நம்பரை விட சிறுசு. நேச்சுரல் நம்பர் வராது, எம்டி செட் வரும். நேச்சுரல் நம்பர் வந்து நோ சொல்யூஷன் போட்டாலும் சரி, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கான். நேச்சுரல் நம்பர் வராதுடா அதில். எப்படா வரும்? ஏன்னா மைனஸோட சிறுசு. நம்பரில் என்ன யோசி, மைனஸ் நம்பரோட -4.5 சிறுசுனா இங்கிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாமே மைனஸ் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர் இந்த சைடு வரும். அப்போ இந்த சொல்யூஷனில் வராது. அதனால் ஒன்று நோ சொல்யூஷன் எழுதலாம், இல்லை எம்டி செட் எழுதலாம். என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பாரு அர்த்தத்தை. ஒரு மைனஸ் விட்டனால தப்பாயிருச்சு பாரு டப்புன்னு. சம்முடா கார்த்தி ஹரி. சால்வ். ஃபோர்த்து கொஸ்டினா தேர்ட் கொஸ்டினா? ஃபோர்த்தா? தேர்டா இது? இரு x - 2 டிவைடட் பை டேய் இது முக்கியமான கணக்குடா. டேய் இது முக்கியமான கணக்கு தான். சரி, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வா. 3 இங்கே போச்சுன்னா 9 ஆயிரும். x - 2 5 அங்கே போனால் கிராஸில் 25 மைனஸ் எக்ஸு. டேய் தம்பி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. 9x - 18 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 50 மைனஸ் 25x. ஒன் சைடாக இதையும் ஒன் சைடாக நம்பரையும் கொண்டு வந்துக்க. இதை எங்கிட்ட கொண்டு வா. 9x + 25x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 50 + 18. சரியான்னு பார்த்துக்கோ. இது ரெண்டையும் கூட்டினா என்னடா வரும்? 34. x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 68. அப்போ x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வருது. 34 2 68 தானே. அப்போ 2 விட சிறுசு. ஆன்சரை பாரு. இந்த அர்த்தம் புரியுதான் பாரு. 2 விட சிறுசு அப்படின்னா நம்பரில் என்ன யோசிச்சுக்கோ. 2 2 விட சிறுசு. சைடில் வேணா போட்டு பார்த்துக்க. 2 2 விட சிறுசு. 2 2 விட சிறுசுனா இங்கிட்டு. அப்போ -இன்ஃபினிட்டியிலிருந்து சரிதானே 2 வரைக்கும் வரணும். ஆனால் இங்கே ஈக்குவல் இருக்கனால க்ளோஸ் ப்ராக்கெட். இதுதான் இதுக்கு ஆன்சர். புரியுதான்னு பாரு. 2 சேரும். ஏன்னா இந்த உங்களுக்குள்ள என்ன கொடுத்துருக்கு? ஈக்குவல். அதனால சேர்த்துருக்கேன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இதுதான் ஆன்சர். இது முக்கியமான கணக்கு தான். 2 மார்க் கணக்கு மாதிரி தான். பார்த்துக்க, மறந்துடாத, நிதானமாக செஞ்சுக்க. அடுத்து இதில் இன்னொரு கணக்கு இருக்கா? சரி, செகண்ட் 5 - x டிவைடட் பை 3 x டிவைடட் பை 2 -4. இப்படி தனியாக நிற்குதா? கரெக்ட் தானா? சரி, இது கிராஸ் பண்ணிக்க முதல்ல. 5 - x டிவைடட் பை 3 லெஸ் தேன் x பை 2. சாரி, x பை 4 2 சார் 8. இப்போ 2 கிராஸில் கொண்டு வா. 2 × 5 - x லெஸ் தேன் 3 × x - 8 உள்ளே கொண்டு போ. 10 - 2x லெஸ் தேன் 3x - 3 24. ஒன் சைடாக எக்ஸை கொண்டு வந்துரு, இதை எங்கிட்ட கொண்டு வந்துரு. 10 + 24 லெஸ் தேன் 3x + 2x. அப்போ லெஸ் தேன் 5x. இது என்ன வந்துடும்? 34. கீழே வேண்டா 34 டிவைடட் பை 5 லெஸ் தேன் x அப்படின்னு வருது. அடி பார்ப்போம். அடிச்சின்னா எக்ஸ் இருக்கட்டும், சரிதானே? 6 5 சார் 30. 8 8 5 சார் 40. 6.8 அப்படின்னு இருக்கு. குறைவா இருக்கு. சாரி, 6.8 விட எக்ஸ் பெருசு. ஓப்பன் சைடில் தான் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்பரில் என்ன யோசிச்சு பார்த்துக்கோ. நம்பரில் என்ன யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னா -இன்ஃபினிட்டி + இன்ஃபினிட்டி இங்கனக்குள்ள 6.8 இருக்கு அப்படின்னா அதை விட பெருசுனா இந்த சைடு போகணும்.
அந்த சைடு போகணும்னா தெரியலையா, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ் கமா 6.8 இங்கே ஈக்குவல் இல்லை, அதனால் இது சேராது. ஆன்சர் புரியுதான்னு பார்த்துக்க. ஆன்சர் கரெக்டாடா? பார்த்துக்க இதில். சரி, ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. இந்த சில இதில் வந்து அப்படியே 6.8ன்னு போடாமல் அந்த 34/5 போட்டிருப்பேன் நான் என் புக்கில். நீ எப்படி இருக்குன்னு பாரு. ஹரி, வேற என்னப்பா? எத்தனா செம்மு? சரி, சென்டென்ஸா இருக்கா? ஏய் கவனி. ஏய், டு செக்யூர் A grade, one must obtain in average of 90 marks or more in 5 subject கொடுத்துருக்கு. டேய், ஏதோ A grade இதுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்யூர் பண்ணுறது 90 மார்க்குக்கு மேலேன்னு சொல்லியிருக்கு. ஆவரேஜ் வந்து எவ்வளோவா? எப்படி 90 மார்க் மேலே அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் இருக்கு பாரு 90 மார்க்ஸ் மோர் அப்படின்னு இருக்கு. ஆர் மோர் தேன் அப்படின்னு இருக்கு. ஆர் மோர்ன்னு இருக்கு, தெரியுதா? 90 மார்க்ஸ் ஆர் மோர்னா இப்படி எடுக்கணும்டா. இந்த சொல்கிறான் பாரு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 19 எடுக்கணும். இதை புரிஞ்சுக்க. 90 மோர்ன்னு இருக்கனால இப்படி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எடுக்கணும். 90 பெருசு. என்ன பெருசு அப்படின்னா 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ். ஒரு சப்ஜெக்ட் X1, X2, X3, X4, X5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 சப்ஜெக்ட் 5ஆல் வகுத்தோம்னா ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. அது வந்து இதோட பெருசான். சரி, ரைட்டு. அதில் வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 4 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துருக்கான். 84 ப்ளஸ் 87 சொல் அப்படியே 95 91 டிவைடட் பை X5 எழுதிக்க. இங்கே 5 கிரேட்டர் ஈக்குவல் டு 90. X5 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கடைசியாக எவ்வளோ மார்க் இருந்திருக்கும்? அந்த X 5வது நம்பர் இந்த சப்ஜெக்டுக்குள்ள மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். 357 ப்ளஸ் X5 டிவைடட் பை 5 கிரேட்டர் ஈக்குவல் டு 90. கிராஸ் பண்ணோம்னா 45 450. சரியா? 357 ப்ளஸ் X5 இது அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் ஆயிருமா? அப்போ X5 கிரேட்டர் ஈக்குவல் டு 450 மைனஸ் 357. அப்போ X5 கிரேட்டர் ஈக்குவல் டு 93 ஆண்டா. அப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, 5வது சப்ஜெக்டோட மார்க்கு 93 இருக்கலாம், இல்லைன்னா அதை விட மேலே இருக்கலாம். 93 சேரும், இன்க்ளூட் ஆகும், இல்லைன்னா அதுக்கு மேலே சேரும் ஆன்சர். இதுதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. கொஸ்டின் பெருசாக இருக்குது, பார்த்து நம்ம தான் படிக்கணும்.